சவுச்சவு சாம்பார் வைக்க போகிறோம். சவுச்சவு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். காய் நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வத்தப்பள்ளிலாம் போட்டுக்கலாம். காய் பாதி அவிஞ்சிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி சாம்பார் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகின பிறகு குழம்பு கொட்டி மசாலா நல்லா வெந்துட்டு காயும் நல்லா முக்கால் வேக்காடு வெந்துட்டு இப்போ பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி தேவையான புளி சேர்த்து சாம்பாருக்கு தேவையான தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் குழம்பு எல்லாம் புளி தேங்காய் பருப்புலாம் போட்டு குழம்பு கூட்டியாச்சு. இப்போ தாளிசம் பண்ணணும். தாளிச்சு ஊற்றி கொதிக்க சாம்பார் தாளிச்சத்தை தேவை. நல்லா கொதிக்கி சாம்பார் திறந்து வச்சு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி மூடி வச்சுக்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் பொரியல் வைக்க போகிறேன். கத்திரிக்காயை பச்சையோடு தாளிக்க போகிறேன். நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2-3 தடவை 4 தடவை கழுவி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை பொரியல் வச்சுருக்கேன். கடுகு ஒன்று வச்சு வெங்காயம் கத்திரிக்காயை வத்தல் பொடி சேர்த்து கத்திரிக்காய்க்கு தூள் உப்பு சேர்க்கணும். கத்திரிக்காயில் லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். ரொம்ப தொளிக்கக்கூடாது. லேசாக அந்த உப்பு மசாலாவும் அதில் நல்லா இறங்கணும்ல. அதனால் இன்னும் அந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணியே ஊறி வந்துடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக தொளிச்சிட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருக்குது.
இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு தேங்காய் சேர்த்துக்கலாம். சமைச்ச சாம்பார் ரெடி ஆகிட்டு. சாம்பார் வந்து பருப்பு தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ சாம்பாரை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் சாம்பார். அடுப்பு வேக்காடுக்கு மேலே வெந்துட்டு இப்போ தேங்காயை சேர்த்து இப்போ வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு வேகணும். அந்த நல்ல வேக்காடு நல்ல இந்த பச்சை வாசனை போகணும். நல்ல வேகட்டும். தேங்காய் போட்டும் பொரிக்கலாம். இந்த பொரியலை தேங்காயே போடாமல் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா வேக வச்சு அப்படியும் நல்லா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம்.